அதாவது இந்தியா நடத்திய அந்த பயங்கரவாத முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்ல மசூத் அசார் கொல்லப்பட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுந்திருப்பதை நம்மளால பார்க்க முடிகிறது. பாகிஸ்தான்ல இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தின இடத்துல மசூத் அசார் இருந்ததாகவும் அவர் இந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. ஜெய்ஸ் இ முகமது அமைப்பின் தலைவராக மசூத் அசார் அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்துல இருந்ததாகவும் ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. மசூத் அசார் தாக்குதல் நடந்த இடத்தில் இருந்திருக்கலாம் என்ற ஒரு யூகமும் எழுந்திருக்கிறது. திரு ரஹ்மான் அவர்கள், அதாவது மசூத் அசாரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவால் தேடப்படக்கூடிய ஒரு பயங்கரவாதி, பாகிஸ்தானில் அவர் இருப்பதாகவும் அவரை கைது செய்து சட்டத்தின் முன்பாக நிறுத்தணும் அப்படின்னு இந்தியா பல இடங்களில் பல நேரங்களில் வலியுறுத்தி இருக்காங்க. தற்போது இந்த கிடைக்கப்பட்டிருக்கும் தகவல் அவர் இருந்திருக்கலாமா, இல்லைனா இருந்திருந்தால் கொல்லப்பட்டு இருக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. மசூத் அசார் சப்போஸ் அங்கே இருந்திருந்து அவர் கொல்லப்பட்டிருந்தால் அது இந்தியாவிற்கான அந்த பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் போர்ல எப்படிப்பட்ட ஒரு வெற்றியாக அமையும்? இந்த 9 பயங்கரவாத நிலைகளில் முதல் நிலை என்பது இந்த பகவல்பூரில் இருக்கக்கூடிய ஜெய்ஸ் இ முகமதினுடைய தலைமையகத்தை குறிவைத்துத்தான் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த 9 நிலைகளில் முதல் நிலை அதுதான். கிட்டத்தட்ட 16 ஏக்கர் பரப்பளவு கொண்ட வளாகம் அது. அந்த வளாகத்திற்குள் தான் அந்த ஜெய்ஸ் இ முகமது பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கான பயிற்சிகள் அங்குதான் அளிக்கப்படுகின்றன. அவர்களுக்கான குடியிருப்பு பகுதிகளும் அங்குதான் இருக்கின்றன. இந்த 16 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த வளாகத்திற்குள் தான் இவை எல்லாமே இருக்கிறது. அது மட்டுமல்ல, மசூத் அசாரும் சரி, அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய 2-3 பயங்கரவாதிகளும் சரி, அந்த வளாகத்திற்குள் தான் குடும்பத்தோடு அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். இதுதான் இந்த இந்தியா இந்த 9 நிலைகளில் முதல் நிலையாக அந்த பகவல்பூரில் ஜெய்ஸ் இ முகமது தலைமையகத்தை குறிவைத்ததற்கான மிக முக்கிய நோக்கம் இது ஒன்று. இரண்டாவதாக, ஏன் இன்று அதிகாலை 12 மணிக்கு பிறகு ஏன் அந்த தாக்குதல் நடத்தப்பட வேண்டும்? அது மிக முக்கியமான கேள்வி. ஏனெனில் பகல்காம் தாக்குதல் நடத்தப்பட்டு 2 வாரங்கள் ஆகிவிட்டன. இந்த 2 வார கால அவகாசத்திற்கு பிறகு இந்த குறிப்பிட்ட நாளில் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு நிச்சயமாக ஏதேனும் ஒரு முக்கியத்துவம் இருக்க வேண்டும். அந்த முக்கியத்துவம் என்பது இந்த தாக்குதல் நடத்தக்கூடிய நேரத்தில் இந்த பயங்கரவாதிகளையும் சேர்த்து அழித்தொழிக்க இந்தியா திட்டமிட்டிருக்க வேண்டும்.